reflect the shape in each of the following pictures with the given line of reflection. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எப்பயுமே வந்து பெர்பெண்டிகுலரா தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். 90 டிகிரி மாதிரி தான் அந்த நம்ம ஷேப் வரையணும். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஏன்றது பாருங்க திஸ் இஸ் த மிட் பாயிண்ட் மாரி நம்ம வச்சுட்டோம்னா, 1, 2 அப்ல இருந்தா 1, 2 நமக்கு டவுன்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இப்ப திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் ஷேப். நம்ம இத ஏ பிரைம்னு கூட வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் ஷேப். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க Dன்றது இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ Dன்றது பாருங்க இந்த கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ திஸ் பாயிண்ட் வில் பி D டேஷ். கிளியரா? அப்புறமா Cன்ற பாயிண்ட் பாருங்க. இந்த கிரீன் பாயிண்ட்ல இருந்து 1, 2, 3, 4 பாயிண்ட் தள்ளி இருக்கு. அப்போ பாருங்க 1, 2, 3, 4 பாயிண்ட் தள்ளி நம்ம இங்க மார்க் பண்ணணும். கிளியர்? அப்புறம் Eன்ற பாயிண்ட் பாருங்க. இங்க இருந்து 1, 2 தள்ளி இருக்கு. அப்போ இங்க இருந்து 1, 2 தள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் Bன்ற பாயிண்ட் இங்க இருந்து 1, 2 தள்ளி இருக்கு. அப்போ இங்க இருந்து 1, 2. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் B. இத நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எங்க வரும் பாருங்க. கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, டு த ஸ்கேல் இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணியிருக்காங்க. அத தான் நம்ம பண்ண போறோம். இங்கிருந்து திஸ் பாயிண்ட் கரெக்ட்டா Dன்ற பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயின்சைட் ஆகல. எது கூட கோயின்சைட் ஆகல? கரெக்ட்டா அந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கூடலாம் கோயின்சைட் ஆகல. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் இமேஜ். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்டிங். நெக்ஸ்ட் இதோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இது 180 டிகிரி இருக்கு. இது 90 டிகிரி இருக்கு. பட் இதோட ஆங்கிளே வேற மாதிரி இருக்குன்றபோது, நமக்கு இப்படி ஒரு பிக்சர் வந்துராது. சரியா? இது தப்பு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் அதாவது இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஸ்ட்ரெய்ட் லைன் ஆர் நம்ம என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலர் வரையணும். பெர்பெண்டிகுலர்னா என்னது? 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு நம்ம வெர்டிசைஸ ஜாயின் பண்ணி தான் நம்ம இத வரையணும். இத நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? I இருக்கு. சரியா? I டேஷ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க இதுக்கு இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா பாருங்க இந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டானா நமக்கு இங்க வச்சிருக்கேன். அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கன்னா, ஸோ திஸ் இஸ் I. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெய்ட் லைன். அப்போ இந்த ஆங்கிள் சரியா? இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. சரியா? நான் ஸ்கேல்ல வச்சிருக்கிறது அத பார்க்காதீங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க 90 டிகிரி இது மேல இருக்குன்னா, திஸ் இஸ் த பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா I டேஷ். கிளியரா? இப்ப அதே மாதிரி நம்ம F பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் லைன் தான் வரையணும். இங்க இருந்து இந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் வரையறோம். வரைஞ்சிட்டு எத்தனை பாயிண்ட் நமக்கு மூவ் ஆயிருக்கு பாருங்க. இங்க இருந்து இது ஹாஃப், இது 1. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது ஹாஃப், இதான் நமக்கு மிட் பாயிண்ட் மாதிரி. சரியா? இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட் மாதிரி. இங்க ஹாஃப், இங்க 1 ஃபுல்லா இருக்கு. இங்க ஹாஃப், இங்க 1 ஃபுல்லா இருக்கு. அப்போ நமக்கு F டேஷ் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இங்க வரும். கிளியரா? அந்த வெர்டிசைஸ்க்கு கரெக்டான லைன் நம்ம வரையணும். அப்புறமா H பாருங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் வரையணும். பாதி பாதி எங்கேயும் வரைஞ்சிடக்கூடாது. இப்போ நான் ஸ்ட்ரெய்ட் லைன் இங்க வரையறேன். 90 டிகிரி வரையறேன். இப்போ
இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஹெச்க்கு ஐக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க. திஸ் இஸ் அவர் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ 1, 2 மேல மூவ் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும் பாருங்க. 1, 2 கீழ மூவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹெச் டேஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டேஷ். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சோம்னா வந்துரும். உங்களுக்கு அது இதுவா கஷ்டமா இருந்ததுன்னா, நம்ம அப்படியே இது பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரையறேன். அப்போ பாருங்க, ஹெச்ல இருந்து ஒரு பாயிண்ட் அண்ட் 1 ஒரே ஒரே 1.25 பாயிண்ட். அப்போ ஹெச்ல இருந்து ஒரு பாயிண்ட், அப்போ இந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஜி டேஷ். கிளியரா? இப்போ நாம இத ஜாயின் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டட் ஷேப் வரும். ஸோ ஐயும் ஹெச் ஐ டேஷும் ஹெச் டேஷும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஆஸ் யூசுவல் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு. அதே மாதிரி ஐ டேஷும் எஃப் டேஷும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு. So this is also straight line. This is also straight line. ஃபுல்லா ஜாயின் ஆகல. எங்க வரைக்கும் பாதி வரைக்கும் தான் ஜாயின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எஃப்க்கும் ஜி அதாவது எஃப் பிரைம்க்கும் ஜி பிரைம்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a slanting line. கரெக்டான பாயிண்ட்ல மூவ் ஆகாம பாதி பாயிண்ட்ல மூவ் ஆயிருக்கு. சோ நமக்கு எப்படி இருக்கு பாருங்க ஷேப். இதுதான் ஷேப். சரியா? நம்ம இத எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐயும் எஃப்பும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட். ஐயும் எஃப்பும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட். சரியா? ஐயும் ஹெச்சும் எவ்வளோ 1, 2, 3 பாயிண்ட். இங்க வந்து 1, 2, 3 பாயிண்ட். ஜியும் ஹெச்சும் 1க்கு மேல. அப்புறம் எஃப்க்கும் ஜிக்கும் பார்த்தீங்கன்னா 1, 2 தேர்ட்ல இருக்கு. அதே மாதிரி 1, 2 தேர்ட்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன். நம்ம இது இப்படி இருக்குன்றதுனால இதே மாதிரி இந்த சைடு இப்படின்னு போட்டுறக்கூடாது. அது தப்பாயிடும். We have to draw the reflection correctly.